நேயர்களுக்கு வணக்கம். தீர்ந்து போன கட்சி அதிமுக அப்படின்னு விஜய் அவர்கள் தன்னுடைய திருச்சி கிழக்கு தொகுதியில நன்றி செலுத்துற கூட்டத்துல அவரு பேசியிருக்கிறார். இது நியாயமா அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு. ஏங்க, நீங்க கோட்டு போட்டுக்கங்க, போயஸ் கார்டன்ல வீடு வாங்கிக்கோங்க, என்ன வேணா செஞ்சுக்கங்க, அது உங்க தனிப்பட்ட விஷயம். தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னா வீரவசனம் பேசிட்டு இருக்கீங்க. கத்தி கத்தி பேசிட்டு கத்திப்பட டைலாக்க பேசிட்டா நீங்க முதலமைச்சர் அப்படின்னு ஆயிட முடியுமா? நீங்க முதலமைச்சரா இருக்கிறதுக்கே சரியில்லாத ஆளுங்க. ஏன்னா ஒரு பொறுப்பற்ற முறையில தான் நீங்க பேசியிருக்கீங்க அப்படின்னு தன்னுடைய கண்டனங்களை எடப்பாடி பழனிசாமி முன் வச்சிருக்கிறாரு. அதாவது விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில போயிட்டு எனக்கு வாக்களித்த மக்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துறேன் அப்படின்னு நன்றி செலுத்துறதுக்கு போனார். அதுலயும் சில குளறுபடிகள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏகப்பட்ட குளறுபடிக்கங்க. அந்த இதுல 5000 பேருக்கு தான் இவர் என்ன பண்றாரு, பர்மிஷன் கொடுக்குறாரு. திமுக ஆட்சி காலத்துல தான் இப்படி இருந்ததுன்னா இவருடைய ஆட்சி காலத்திலேயே தொண்டர்கள் என்ன பண்றாங்க, தவிக்கிறாங்களே அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் எழும்பிருச்சு. வெளியில இருந்து பலரும் என்ன பண்ணாங்க, என்கிட்ட பாஸ் இருக்கு இருந்தாலும் எங்களை அனுமதிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் குதிக்கிறாரு. அதுக்கு பின்னாடி திமுக ஒழிக ஒழிகன்னு சொல்றாங்க. அடே, இது திமுக ஆட்சி கிடையாது, தாவேக ஆட்சி. உங்க தலைவர் தான் 5000 பேர் போதும், மத்தவங்களை எல்லாம் அடிச்சு துரத்துங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி நீங்க கூவணும்னா தாவேகா ஒழிக, விஜய் ஒழிக அப்படின்னு தான் கூவணும் அப்படின்னு பலரும் சோசியல் மீடியாக்கள்ல கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. சோ இதெல்லாம் போகட்டும். திரும்பவும் அவர் பாத்தீங்கன்னா திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்லுவாருன்னு பார்த்தா ஊழல் சக்தின்னு சொல்லல. ஏன் சொல்லல, எதுக்கு சொல்லல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஊழல் சக்தின்னு தேர்தலுக்கு முன்பாக சொன்ன விஜய் இப்ப தீர்ந்து போன சக்தி அப்படின்னு சொல்றாரு. எங்க தீர்ந்து போன சக்தி? உங்களுக்கு ஆதரவு மட்டும் வேணும். ஆனா ஆதரவு கிடைச்ச பிறகு இப்ப என்ன சொல்றீங்க, தீர்ந்து போன கட்சின்னு சொல்றீங்க. இங்க இருக்கிற கட்சி ஆட்கள் எல்லாம் குதிரை பேரம் பேசி உங்க பக்கம் வர வச்சுக்கிட்டு இப்ப தீர்ந்து போன கட்சி தீர்ந்து போன கட்சின்றீங்களே, அடுத்தவன் கட்சியை ஆட்டைய போடுற சக்தின்னு உங்களை சொன்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா அப்படின்னு தான் பலரும் கேள்விகள் கேட்டு இருக்காங்க. உண்மையிலேயே விஜய் பேசின விஷயங்கள் ஒரு சில வார்த்தைகள் தவறான வார்த்தைகள், தவறான விஷயம் அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாம அவரு கேப் விடுறாரு. கவர்ச்சி, என்னத்த கவர்ச்சி காட்டிட்டு காட்டிட்டு கவர்ச்சியில வந்த வாக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு கேப் விடுறாரு. பயங்கரமான விஷயங்கள். ஒரு முதலமைச்சரா பேசினாரா விஜய் அப்படின்னா கிடையவே கிடையாது அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா முதலமைச்சர் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல நீங்க இருக்கீங்க சார், அதை பேசுங்க சார் அப்படின்னா அவர் பேசல. முதலமைச்சரும் தாண்டி நான் ஒரு நடிகன், நான் ஒரு விஜய், எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ரசிகர்கள் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில தான் அவர் பேசியிருக்கிறாரு. இதை குறித்து தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கிறாரு, கடுமையா என்ன பண்ணியிருக்காரு, கண்டிச்சிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா உங்க ஆட்சியில பயங்கரமான விஷயங்கள் நடக்குது. கஞ்சா போதை வைத்திருக்கிற ஒரு கும்பலை தட்டி கேட்ட ஒரு இளைஞர் அடிச்சு சாவடிச்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நடக்குது. இத குறித்து ஒரு கருத்து சொல்லுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் மறந்துட்டு திரும்பவும் நீங்க என்ன பண்றீங்க, உங்க வெஞ்சன்ஸை நீங்க என்ன பண்றீங்க, வெளிக்காட்டீங்க. ஆக்சுவலா விஜய் அவர்கள் பேசின விதம் இருக்குல்ல, அவரு யாரெல்லாம் அவரை கேலி கிண்டல் பண்ணாங்களோ, சோசியல் மீடியாக்களை கலாச்சாங்களோ, கேள்வி கேட்டாங்களோ, இதற்கு ஒரு பதில் சொல்ற ஒரு கூட்டமா தான் இது இருந்ததே கண்டி உண்மையிலேயே இவர் நன்றி சொல்லு வரல. அது மாத்திரம் இல்லாம தான் என்ன செய்ய போறேன் அப்படின்றது மக்களுக்கு விளக்குறதுக்கும் வரல அப்படின்னு ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதாவது நீங்க 5000 பேருக்குன்னு ஒரு ஒரு கட்டுப்பாடு வச்சீங்களே, இதுலயே தெரிஞ்சிருச்சு விஜய் அவர்கள் ஏன் இப்படி ஒரு விஷயத்த செய்யறாரு அப்படின்னு. ஏன்னா திமுக ஆட்சி காலத்துலதான் உங்களை தடுத்தாங்க, எல்லாமே செய்தாங்க. இப்போ எல்லாமே உங்க கிட்ட இருக்கும் பொழுது நீங்களும் ஏன் 5000 பேர் மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறீங்க அப்படின்னு எல்லாரும் கேள்விகள் கேட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 5000 பேருக்கு மேல வந்தா இவர் அளந்து விடுறதுக்கெல்லாம் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கை தட்ட மாட்டாங்க. உள்ள வந்தவங்க எல்லாமே யாருன்னு நினைக்கிறீங்க, ரசிகர்கள். விஜய் அப்படின்னு சொன்னாலே கைத்தட்டுற கும்பல் தான் வந்திருக்குது கண்டி. விஜய் என்ன பேசினார், ஏது பேசினார்னு கொஞ்சம் சுதாரிச்சு இருந்திருப்பாங்களா அந்த கூட்டங்கள்? நீங்களே யோசித்து பாருங்க. ஒரு முதலமைச்சர் பேசுறாரு அப்படின்னா எப்படி பேசணும், அந்த கண்ணியம் இருக்குல்ல, பேச்சுல கண்ணியம் இருக்குல்ல, இது என்னங்க? அதாவது அவருடைய எண்ணத்துல என்ன ஓடுதோ அதை என்ன பண்றாரு, வெளியே கொண்டு வராரு.
ஏதோ அசிங்கமா பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாரா என்ன அப்படின்னு தெரியல. ஆனா ஒண்ணு டேஷ் போட்டாரு. அந்த டேஷ்ல நீங்க என்னென்ன ஃபில் பண்ணிக்கணுமோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவரு ஒரு முதலமைச்சர் ஒரு பொறுப்பேற்று இருக்கிற ஒரு அந்த பதவிக்கு ஏத்த மாதிரி அவர் பேசினாருன்னா கிடையவே கிடையாது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அது மாத்திரம் இல்லாம அவரு அந்த பயிர்க்கடனை பத்தி பேச வந்தாரு, 200 யூனிட்ட பத்தி பேச வந்தாரு, பல விஷயங்களை வந்து நம்ம பேச வந்தாரு. ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறாருப்பா அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா அது எல்லாத்தையும் எவ்வளவு சூப்பரா டைவர்ட் பண்ணி மடைமாற்றி நான் இதுதான் பண்ண போறேன், இதுதான் செய்ய போறேன், இஷ்டம் இருந்தா இதுதான் செய்வேன், வாங்கிறதுனா வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு தான் தோன்றித்தனமான விஷயத்துலதான் விஜய் அவர்கள் பேசினாரு கண்டி. மத்தபடி வேற விஷயம் எதுவுமே கிடையாது. மக்களுக்கு பிரயோஜனமான விஷயமும் கிடையாது. மக்களுக்கு எந்தவித ஒரு நன்மை பயக்குமான திட்டங்களும் கிடையாது. எதுவுமே கிடையாது அப்படின்னாரு. இன்னொரு விஷயத்த சொல்லணும்னா அந்த இடத்துல அவர் பேசுனது திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல்ல வரப்போது இதுக்கு நான் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன், இப்பவே நான் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் ஒரு பிரச்சார மூடுல தான் அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்றதும் வெட்ட வெளிச்சமா தெரியுது. இங்க விஜய் அவர்கள் கோட் ஷூட் போட்டதும் யாரும் வந்து என்ன பண்ணல, பொறாமப்படல, யாரும் அவரை கேள்வி கேட்கல. அதே போல விஜய் என்ன பண்ணாலும் ஏது செஞ்சாலும் யாரும் பொறாமப்பட போறது இல்ல. அவரா என்ன நினைச்சுக்கிறாருன்னா, நான் கோட் ஷூட் போடக்கூடாதா, நான் கோட் ஷூட் போட்டு உட்காரக்கூடாதா அப்படி. நீங்க கோட் ஷூட் போடுங்க, என்ன வேணா போடுங்க சார், அது உங்க தனிப்பட்ட விருப்பம். இங்க யாரு உங்களை என்ன சொன்னா அது விஷயம் இருக்குல்ல. இதுதான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, நீங்க எங்க கட்சியில இருந்து குதிரை பேரங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு அபகரிச்சுட்டு இப்ப தீர்ந்து போன சக்தி அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, உண்மையிலேயே எதெல்லாம் விஜய் இந்த விஷயத்துல சொன்னாரோ அது எல்லாம் அவங்க கட்சிக்கு தான் நடக்க போகுது அப்படின்னு. இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்கிறதுனால அதிமுகவில இருந்து பலரும் நீங்க என்ன பண்றீங்க, உங்ககிட்ட வராங்க, நீங்க சேர்த்துக்கிறீங்க. ஆனா ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்க, நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லைன்னா உங்க கட்சி என்னவா இருக்கும், உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? இதை இப்படி யோசித்து பார்த்திருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துல அவருக்கு என்ன பண்ணிச்சு, அடிச்சது ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அதிமுகவை நான் சீரடிச்சிட்டேன், அதிமுகவை நான் அபகரிச்சிட்டேன் அப்படின்னு பெருமை பாராட்டிக்கிறார். அவ்வளவுதான். விஜயுடைய பேச்சு என்ன, நீங்க தீர்ந்து போன சக்தின்னு எதுக்கு சொல்றாருன்னா, உன் கட்சியில இருக்கிற எல்லாருமே நான் என் கட்சிக்கு கொண்டு வந்துட்டப்பா, இது மட்டும் இருந்து உன் கட்சியில ஒண்ணுமே கிடையாது, நீ தீர்ந்து போனது அவ்வளவுதான் அப்படின்னு கேலி கிண்டல் பண்ற இடத்துலதான் விஜய் அவர்கள் இருக்கிறாரு தவிர மத்தபடி வேற எதுவுமே இல்ல. ஒரு கட்சியை நீங்க இந்த அளவுக்கு ஒரு உருகுலைக்க வைக்கிறீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு மலிவான அரசியலை கையில எடுத்திருக்கீங்க அப்படின்னு ரொம்பவே யோசிச்சு பார்க்கணும் விஜய் அவர்களே அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி கருத்துக்களை முன்வைக்கிறார். சோ அவர் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து என்னை எதை வேணா சொல்லிக்கப்பா, நீ எதை வேணா சொல்லிக்க, அதிமுக அப்படின்ற ஒரு கட்சிய நான் இல்ல, இதுக்கப்புறம் வர சந்ததியினர் கூட இந்த அதிமுகவை எப்படி வழி நடத்திட்டு போவாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ எம்ஜிஆர் நினைச்சிருப்பாரா நம்ம இறப்புக்கு பிறகு அதிமுக இப்படி உருகுலிஞ்சு போகும், அதிமுக வரவே வராதுன்னு நினைச்சிருப்பாரா? இல்ல ஜெயலலிதா நினைச்சிருப்பாங்களா? இந்த 2 பெரும் தலைவர்களும் இருந்த போதும் அதிமுக எப்படி எஃகு கோட்டையா இருந்தது, இல்லாத போதும் எப்படி எஃகு கோட்டையா இருக்கிறது, இதுக்கப்புறமும் எப்படி எஃகு கோட்டையா இருக்கும் அப்படின்றத விஜய் அவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரு சிலர்கள் பதவி ஆசைகளுக்காக, பதவி சுகத்துக்காக ஒரு சிலர்கள் உங்ககிட்ட வந்துட்டா அப்படின்றதுனால இந்த கட்சி தீர்ந்து போன கட்சியா அப்படின்னு நம்மளுக்கு எடப்பாடி பழனிசாமி மேலும் அதிமுக மேலும் பல விமர்சனங்கள் இருக்கலாம். ஏன்னா ஒன்றிய பாஜக அரசு கூட சேர்ந்து இவங்க செய்யற அட்டுழியங்கள், இவங்க செய்யற ஒரு சில விஷயங்களுக்கு நம்மளுக்கு விமர்சனங்கள் இருக்குது, எதிரான கருத்துக்கள் இருக்குது. ஆனா ஒரு கட்சி அப்படின்னு வரும்பொழுது நீங்க அந்த அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அது எந்த மனப்பான்மையில இருக்குது? சோ இப்ப எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் விஜய் அவர்கள் இப்படி பேசுறத வச்சு பார்த்து இன்னைக்கு எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிருச்சு. அவருக்கு ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. இன்னைக்கு வாக்கு செலுத்தினவங்களே என்ன பண்றாங்கன்னா விஜய் பத்தி கேள்வி கேட்கிறாங்க. ஏங்க நீங்க முதலமைச்சருங்க, நீங்க முதலமைச்சரா என்ன பேசணுமோ அதை தானே பேசணும். ஒரு கட்சி அழிச்சுட்டேன், நான் வந்து கேலி கிண்டல் பண்றேன் அப்படின்னு ஒரு பெருமை பாராட்டுகிறார் விஜய். இது எந்த விதத்துல நியாயம்? அவர் சொல்ற இன்னொரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணி பாருங்க. இதே அதிமுகவில இருந்து பல பேர் அங்க போய் சேர்ந்திருப்பீங்களே, அதிமுக உணர்வுகளோடு ஜெயலலிதா எம்ஜிஆரோட உணர்வோடு அங்க இருக்கிறீங்களா ஒரு சிலர். அவரு சொல்ற விஷயத்த ஒண்ணு நல்லா நோட் பண்ணி பாத்தீங்களா? எம்ஜிஆருடைய ரெக்கார்டை நான் பிரேக் பண்ணிருக்கிறேன், எம்ஜிஆர் கூட இந்த அளவுக்கு வாக்கு வங்கி வாங்கல, ஆனா நான் வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு பெருமை பாராட்டுறாரு. அதை சுதாரிச்சுட்டு இது எங்க தப்பா போயிரோமோ அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு, நான் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணல, சொன்னதே கம்பேர் பண்ணிருந்தாங்க சார், அதேவே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுக்க முடியல. இப்ப இங்க இருந்து நீங்க எம்ஜிஆர் உணர்வாளர்கள் அங்க போயிருக்கீங்களா, இப்ப என்ன சொல்ல போறீங்க? எம்ஜிஆரை டாமினேட் பண்ற மாதிரி தானே விஜய் பேசுறாரு. அப்போ உங்களுக்கு என்ன, அங்க போய் உக்காந்துட்டு நீங்க என்ன மனப்பான்மையில் இருப்பீங்க? அப்ப நீங்க எம்ஜிஆரையும்
விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, ஜெயலலிதாவும் விட்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்க பதவி சுகத்துக்காக நாங்க அனுபவிக்கிறதுக்காக நாங்க பொண்ணு தாவேக்காவுக்கு இருப்போம் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்குல்ல. இததான் எடப்பாடி பழனிசாமி சுட்டி காட்டுறாரு. இப்போ அம்மா உணவகம் அப்படின்ற ஒரு விஷயம் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்டது. அது தொடர்ச்சியா இருந்தது. திமுக ஆட்சி வரும்பொழுது பலரும் என்ன சொன்னாங்கன்னா, இதை கேன்சல் பண்ணிடுவாங்க, கலைஞர் உணவகம் இல்ல அண்ணா உணவகம் ஏதோ ஒரு பேரை மாத்திருவாங்க அப்படி இப்படின்னு பலரும் என்ன பண்ண பேசினாங்க. ஆனா முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்னமா பண்ணாரு, அதே விஷயத்துல தொடரட்டும், அம்மா உணவகத்திலே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாரு. அது மாத்திரம் இல்லாம போட்டோ மாத்தவே இல்லை. அவர்தான் 5 வருஷம் சிஎம் இருந்தாரு. போட்டோ மாத்தவே இல்லை. அதே ஜெயலலிதா போட்டோ தான் அந்த அம்மா உணவகம் அப்படின்னு போர்டு இருக்கும் பொழுது ஜெயலலிதா போட்டோ தான் இருந்தது. ஆனா விஜய் என்ன பண்ணாரு, ஜெயலலிதா போட்டோ எடுத்துட்டு இவர் போட்டோ மாட்டினார்ல. சோ இப்ப தெரியுதுங்களா, எம்ஜிஆர் எந்த இடத்துல வைக்கணும், ஜெயலலிதாவை எந்த இடத்துல வைக்கணும். ஆனா அந்த கட்சியில இருந்து வந்த ஊறி வந்தவங்க மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு தன் சுயநலம் இருக்குல்ல விஜய்க்கு. சோ இததான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறாரு அப்படின்னு நம்ம என்ன பண்றது புரிஞ்சு முடியுது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீ என்ன வேணா செஞ்சுக்கப்பா, நீ கோட்டு போட்டுக்க, போயஸ் கார்டன்ல வந்து என்ன பண்ணு, வீடு வாங்கிக்க, நீ டிஃபன் கேரியர் எடுத்து சாப்பிடு, எது வேணா பண்ணிக்க, அதை பத்தி கவலை கிடையாது. மக்களுக்கு என்ன செய்றீங்க, சிஎம்மா இருந்து மக்களுக்கு என்ன செஞ்சீங்க, முதல்வரா இருந்து மக்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் வந்தீங்க, மக்களை எப்படி பாதுகாத்தீங்க, வாய்க்கிழியே நீங்க பேசுனீங்களா, கத்தி கத்தி பேசுனீங்க, கத்திப்பட வசனம் எல்லாம் பேசுனீங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு தவிக்குது அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குதுன்னு. அதிமுகவுல இருந்த வந்த ஆதரவு வேணும். ஆனா அதிமுக அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்களா சொல்றீங்க, தீர்ந்து போன கட்சின்னு சொல்றீங்க. சோ இதெல்லாம் யோசித்து பார்க்கணும் அதிமுகவுல இருக்கிறவங்க அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறாரு. சோ விஜய் அவர்கள் தொடர்ச்சியா அதிமுகவை எப்படி டேமேஜ் பண்றது, எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.